ஸோ இப்போ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வருவீங்க. உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி உங்கள் மெயிலுக்கு வரும். அந்த ஓடிபி போட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே உள்ளே வந்து லாகின் பண்ணி வந்துடுவீங்க. ஸோ தான் டேஷ்போர்ட் இருக்கும். அந்த டேஷ்போர்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட எல்லா இதையுமே அதில் கரெக்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அதை ஒரு டிவி செக் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஸோ அதை போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ற இதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து எல்லாமே காட்டும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட், இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து வெஸ்ஸுக்கு அனுப்ப போகிறது கிடையாது. நான் வந்து டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு மட்டும், யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் சர்வீசஸ்க்கே அனுப்பணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். இந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் என்ன உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிகிரி முடித்தவங்களும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஈவன் வந்து நீங்கள் எப்படி சொல்ல, உங்களுக்கு ஆஃபீஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போது லைக் இந்தியாவிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஐடிஸ் என்ஐடிஸ் வேறு எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதுனாலும் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெரும் டிரான்ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். தென் இப்போ நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸஸ்க்காக இதே ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம டிகிரி நம்ம அப்படின்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு எதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றதை எழுதணும். கரெக்டாக சொல்ல போனேன்னா நான் எனக்கு இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சிருக்கு. யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக அவங்க கேட்குறாங்க அப்படின்றத இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து கேட்பாங்க. இந்த செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் கிடையாது. உங்களோட பிடிஎஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, அதாவது செல்ஃப் அட்டஸ்டன் போட்டுருவோம். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து அங்கே நான் காமிச்சது தான். ஸோ அது ஆதார், உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி இல்லை ப்ரொவிஷ்னல் டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, கான்வெகேஷன் நடந்துருச்சு அப்படின்னா கம்பல்சரி டிகிரி தான், நடக்கலை அப்படின்னா ப்ரொவிஷ்னலு. அதுக்கப்புறம் கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ. ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. இப்போ சப்போஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு இங்கே வந்துட்டு இந்த வியூன்ற ஆப்ஷனே காட்டாது. வெறும் அப்படியே ஒரு ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் ஒயிட்டாக இருக்கும்போது இங்கேயே அவங்க கீழே போட்டிருப்பாங்க எந்த பதட்டமும் வேணாம். இப்போ வியூ பட்டன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்கள், ஒன்ஸ் இஃப் யூ கன்ஃபார்ம் ஒன்லி தென் த ஃபைல் வில் பி கன்சிடர்ட் ஃபார் ப்ராசஸிங். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து திருப்பி ஒரு வாட்டி பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். அவ்வளோதான். நாட் அவைலபிள், கைண்ட்லி ரிஃப்ரெஷ் அண்ட் அப்லோட் த ஃபைல் த நெக்ஸ்ட் டே. ஓகேங்களா? ஸோ அதான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ ஏன்னா எனக்கும் அது ஆச்சு. சொல்லப்போனால் வந்து நான் பண்ண ஒரு நாள் அன்றைக்கி வரல, அதுக்கு அடுத்த நாள் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வியூன்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆச்சு. அது சம்டைம்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த சரி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஐஎல்ஸ் எழுதாமல் நம்மளோட 10th மார்க் ஷீட்டு இல்லைனா வந்து 12th மார்க் ஷீட்டு வந்து 10th 12th அப்புறம் உங்களோட லைக் வந்து எப்படி சொல்கிறது 10th 12th அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோட கன்சல்டேட் இதை வச்சு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஐஎல்ஸ் எழுதலை. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் நான் வந்து இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கேன், ஸோ இங்கிலீஷில் தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் தான். பாருங்கள், ஆதார், 10th 12th மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று, டிகிரி இல்லை ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று. ஸோ ஏதாவது ஒன்று இந்த சென்ஸ் உங்களுக்கு கான்வெகேஷன் நடந்துச்சுன்னா கம்பல்சரி டிகிரி தான், நடக்கலை அப்படின்னா ப்ரொவிஷ்னல் கொடுக்கலாம். தென் வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இஷ்யூவன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் அட்டஸ்டேஷன். இது வந்து வெஸ்ஸுக்கு வந்து அவங்களே அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெஸ்ஸுக்கு வந்துடும். சப்போஸ் வந்து நீங்கள் வெறும் டிரான்ஸ்கிரிப்ட் மட்டும் லைக் உங்களோட இது டிகிரியோ அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட் மட்டும் அட்டஸ்டேஷன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த நான் இஷ்யூவன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் அட்டஸ்டேஷன்றதை தனியாக வாங்கணும்.
ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டி வந்து கேட்பாங்க, லைக் யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸில் ஜெர்மனியில் ஐ திங்க் ஸோ கேட்பாங்க நினைக்கிறேன். ஸோ சில யூனிவர்சிட்டிஸ் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து தனியாக அப்ளை பண்ணி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி ஒரே என்வலப்பில் வந்து பேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே ரிக்வஸ்ட் வந்து எழுதி போட்டால் அவங்க பார்த்து பண்ணிடுவாங்க. தட்ஸ் இட், அவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஜிபிஏ 2% கன்வர்ஷன், அது நான் அப்போவே உங்களுக்கு சொன்னேன். அந்த பிடிஎஃப் ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் என்னன்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் ஃபார் த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபைனல் இயரில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பசங்க. ஸோ ஃபைனல் இயரில் முடிச்சுட்டு அவங்க உடனே போகணுன்னு இருப்பாங்கள்ல, ஸோ அந்த பசங்களுக்காக வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டு செமஸ்டரோட கிரேட் ஷீட், லைக் இப்போ உங்களுக்கு 6th செமஸ்டர் வரையும் தான் வந்திருக்கும், நீங்கள் 8th செமஸ்டரில் படிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் 6th செமஸ்டர் வரையும் இருக்கிற கிரேட் ஷீட்டை வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தா போதும். ஸோ அந்த லாஸ்ட் இது வரையும் இருக்கிற கிரேட் ஷீட்டை வந்து எல்லாத்தையும் ஒரே இதை பேட்ச் பண்ணி ஒரே பிடிஎஃபாக போட்டு நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா. அதனால தான் இங்கே அப் டூன்றதை தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள், கிரேட் ஷீட் அப் டு லாஸ்ட் செமஸ்டர். ஓகேங்களா. ஸோ அதனால் அதில் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ எல்லா பிடிஎஃப் லைக் வந்து என்னன்னா ஒரே பிடிஎஃப் தான் இருக்கணும். அந்த ஒரே பிடிஎஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, 5, 6 6 இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ போர்ட்ரேட் அப்படின்னா வெர்டிக்கல் மோடில், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் டிரான்ஸ்கிரிப்ட் மட்டும். ஸோ இப்போ வெஸ்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடிஷ்னலாக 2 டாக்குமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வெஸ்ஸோட ரிக்வஸ்ட் வாங்கும். அது எல்லாமே சேம் தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி இதை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெஸ்ஸுக்கு இது பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இதுலேயே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். வெஸ்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நான் இஷ்யூவன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் அட்டஸ்டேஷன் அவங்க வந்து இன்க்ளூடடாக கொடுத்துருப்பாங்க. என்ன இந்த கம்மா போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ட் வெஸ் ஃபார்ம் போட்டுருவாங்க அது உள்ள. அதுக்கப்புறமா அது நான் இஷ்யூவன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் அட்டஸ்டேஷன், இது மூணுத்தையும் சேர்த்து ஒரே என்வலப்பில் அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நீங்கள் தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ட் செக்ஷனில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து தனியாக வந்து இதை அப்ளை பண்ணுற அவசியம் கிடையாது. ஐ திங்க் ஸோ இது ஒரு தனியாக ஒரு 200 இல்லை 300 ஆகும்னு நினைக்கிறேன் அட்டஸ்டேஷனுக்கு. ஸோ நம்ம தனித்தனியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் இது வந்து உங்களுக்கு ஒரு லைக் அப்படி சொல்ல அந்த கனடா யூஎஸ் போகிறவங்களுக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷன்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் ஆனால் வெஸ்ஸு வந்து எனக்கு தெரிஞ்சு அது அட்டஸ்டேஷன் ஆகி வரத்துக்கு இப்போது நம்மளுக்கு நார்மலாக இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அட்டஸ்டேஷன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் டிகிரி அட்டஸ்டேஷன். ஸோ இது அட்டஸ்டேஷன் வாங்குறதுக்கே நம்மளுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 15 to 20 ஒர்க்கிங் டேஸ் ஆகிடும். ஆனால் இப்போ வெஸ்ஸுக்கெலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது 25 to 30, சில டைம் 35 ஒர்க்கிங் டேஸ் கூட ஆகும். ஸோ இப்போ வெஸ்ஸுக்கு பண்ணுறவங்க வந்து தயவு செய்து சொல்கிறேன், ஒரு 3 மாதம் இல்லைனா ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி அதை ஆரம்பிச்சிருங்க. கடைசி நிமிஷம் உங்களுக்கே தெரியும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிக்கிறது நல்லது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ இந்த கரெக்ஷன் வாங்குறதுனா லைக் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணி லைக் வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது வந்து தப்பு இருக்குது அப்படின்னா இது வந்து கரண்ட் பர்சியூயிங் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கிரேட் ஷீட் கொடுப்பாங்களா, அதில் ஏதாவது தப்பு இருக்குன்னா நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டேமேஜ் இருக்குன்னா அதை வாங்கிக்கலாம் மாற்றி. டூப்ளிகேட்டு வாங்கணும், நீங்கள் ஏதாவது இது தொலைச்சிட்டிங்க அப்படின்னா டூப்ளிகேட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஏற்கனவே கிராஜுவேட் ஆகிட்டீங்கல்ல நீங்கள், ஸோ கிராஜுவேட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். டூப்ளிகேட்டும் சேம் அதே தான். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஃபார் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் வந்து இது எந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு இதுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து லைக் வேறு ஒரு காலேஜ் வந்து போகிறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் வேறு காலேஜ் போகிறீங்க. லைக் இப்போ நீங்கள் செட் ஜோசஃபில் படிக்கிறீங்க, பனிமலருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்ன்றதை ஒன்று வந்து வாங்குவீங்க ஃபார் டிஸ்கண்டினியூட் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதை வாங்கலாம். கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்ன்றது எப்போனா நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து வேறு ஒரு இதுக்கு போகிறீங்கல்ல, அந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே பாதி ஸ்டடீஸ் பண்ணுறீங்க,
அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாதி ஸ்டடீஸ் வந்து வேறு ஒரு இதில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்ன்றது நீங்கள் வாங்கலாம். தட்ஸ் இட். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோதான் நண்பர்களே, வேறு எதுவும் கிடையாது.